அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கோபுர விளக்கு என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு கதை சுருக்கத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் திடீர்னு ஏழ்மையில் போனதும் அதனால் அவங்க வாழ்க்கை திசை மாறி போனதையும் பற்றி இந்த கதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அப்படி திசை மாறி போனதுனால இறந்தப்புறம் கூட அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறதையும் இந்த கதையில் பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வோம். திடீரென்று கண்ணை கட்டிவிட்டார் போல் இருந்தது. அவ்வளவு இருட்டு. கிழக்கு தெருவின் வெளிச்சத்தில் நடந்து வந்ததால் அந்த திடீர் இருட்டு குகை இருட்டாக காலை தட்டிற்று. சந்நிதி தெரு முழுவதும் நிலவொளி பரப்பும் கோவில் கோபுரத்தின் மெர்க்குரி விளக்கு அவிந்து கிடந்தது. நட்சத்திரங்களின் பின்னணியில் கோபுரம் கருத்து உயர்ந்து நின்றது. கோயிலுக்குள் நீண்டு ஒளிரும் விளக்கு வரிசையில் லிங்கத்தை சுற்றிய ஒளிவட்டமும் காணவில்லை. கோவில் பூட்டிதான் கிடக்க வேண்டும். ஏதாவது நியாயம் மிதித்துவிடப் போகிறோமோ என்ற கவலையில் தட்டி தடவி வீட்டு வாசலை அடைந்தேன். பூஜை இல்லைன்னா கதவை அடைச்சிக்கட்டும், இந்த விளக்க கூடவா அணைச்சிடணும் என்று எதிர் வீட்டு பந்தலில் இருந்து குரல் கேட்டது. பஞ்சாயத்தும் கேட்பாரில்லாத நாட்டாமையாக போயிடுச்சு. இருக்கிறது ஒரு விளக்கு தெருவுக்கு, அதுவும் ஃபியூஸ் ஆகிடுத்து. ஒரு வாரம் ஆச்சு, நாதியை காணோம் என்று நாட்டு வைத்தியரின் குரல் கீழண்டை வீட்டு வாசலில் இருந்து புலம்பிற்று. கோயில் விளக்கு எரிஞ்சுருக்கும். இந்த பஞ்சாயத்து பல்பு எங்கள் ஆத்தக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்னு மினுங்கின்னு இருக்கோம். மத்தியானத்தில் சந்திரன் இருக்கிற மாதிரி இன்றைக்கி சூரியனே அவிஞ்சு போயிட்டான். மேனேஜர் இதை அணைச்சிருக்க வேண்டாம், யாராவது வந்து சொல்லட்டோன்னு இருக்காரு போல இருக்கு என்றார் ஒருவர். அந்த யாராவதுக்கு அதை தவிர வேறு யாராவது என்று அர்த்தம். இந்த அற்ப விஷயத்திற்காக மேனேஜரை போய் பார்க்கும் கௌரவத்தை அவர் தலையில் போட்டு கொள்ள மாட்டார். நாட்டு வைத்தியர் அவரை விட பெரிய மனிதர். நாட்டு வைத்தியம் அவருக்கு பொழுதுபோக்கு. நான் இருக்கிற சுரப்பச்சேவன், எனக்கு இதை விட என்ன வேலை, பார்த்தா போகுது என்பார் அவர். 2ஆம் கால பூஜை. மேளமும் சங்கும் தாரையுமாக அமர்க்கலப்படுகிற அந்த வேளையில் இன்று இந்த நிசப்தம் நிலவுகிறது. யாருக்கு சீட்டு கிழிந்து விட்டதோ. கதவை தட்டினேன். கௌரி வந்து திறந்தாள். கோவில் பூட்டி கிடக்கு என்றேன் நான். எல்லாம் விசேஷந்தான் என்று கதவை தாழிட்டாள் அவள். என்ன என்று நான் கேட்க, தெற்கு வீதியில் யாரோ செத்து போயிட்டாளாம் என்றாள் கௌரி. யாரா என்று நான் கேட்க, எல்லாம் உங்கள் கதாநாயகி தான் என்றாள் கௌரி. கதாநாயகியா? அப்படி ஒருத்தரும் இருக்கிறதா தெரியலையே என்று நான் சொல்ல, செத்து போன அப்புறம்தானே இந்த மாதிரி மனுஷாலாம் உங்களுக்கு கதாநாயகி ஆகிற வழக்கமாச்சேன்னு சொன்னேன் என்றாள் கௌரி. எந்த மாதிரி மனுஷா என்று நான் திரும்பி கேட்க, தருமு மாதிரி என்றாள் கௌரி. தருமு யாரு என்றேன். துர்க்கை அம்மன் கிட்ட வரம் கேட்பாள்னு சொன்னேலே, அந்த ஜில் தான் என்றாள் கௌரி. அவளா? என்ன மூச்சை போட்டுட்டேல்? மூர்ச்சை போடக்கூடிய செய்திதான். தர்முவா செத்து போயிட்டான். முந்தா நாள் கூட கோவிலில் பார்த்தேனே. என்னை கண்டதும் நாணத்திலும் பயத்திலும் விறுவிறுவென்று நடையை கட்டிவிட்டாள். இன்னும் என் கண் முன்னே இருக்கிறது. இதை மனதில் நினைத்து கொண்டே, முந்தா நாள் ராத்திரி கூட கோயிலில் பார்த்தேனே என்று நான் கேட்க, பார்த்தா என்ன, 4 மணிக்கு பார்த்தவாளை 4:15 மணிக்கு பார்க்க முடியலை. மாரடைச்சு பொத்துன்னு விழுந்து பிராணன் போயிடுறது என்றாள் கௌரி. என்ன உடம்புக்கு என்று நான் கேட்க, என்ன உடம்பு இருக்கும் இதுகளுக்கு? பாம்புக்காரனுக்கு பாம்பு தான் எம, புளியை வச்சு ஆட்டுறவனை புலி தான் விழுங்கும் என்றாள் கௌரி. நான் சமைந்து போய் உட்கார்ந்தேன். தர்முவின் மெல்லிய உருவம் நிழலாடி கொண்டிருந்தது. முந்தா நாள் 2ஆம் கால பூஜை முடிந்ததும் கோவிலுக்கு போயிருந்தபோது அவள் நிகு நிகு என்று தீட்டி தேய்த்த கத்தி மாதிரி நடந்து போய் கொண்டிருந்தாள். கோயிலில் ஒரு பிராணி இல்லை. நுழையும் போதே வெளிப்பிரகாரம் வெறிச்சென்று கிடந்தது. நந்தி கரையில் அர்த்த ஜாமத்துக்காக காத்து கொண்டிருந்த 2 ஆட்சிகள் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார்கள். 2 பேருக்கு முண்டனம் செய்து உட்காரிட்ட சிரசுகள், பழுத்து போன வெள்ளைப்புடவை, நெற்றியில் விபூதி,
பல்லும் பனங்காயுமாக மூஞ்சிகள், தோளில் சுருக்கம், பட்டினியும் பசியுமாக காயக்கிளேசம் சென்றவர்களோ என்னவோ 2 பேரும். இல்லாவிட்டால் 50 வயசுக்குள் இத்தனை அசதியும் சோர்வும் வருவானேன்? மனித பிறவி எடுத்து சுகத்தில் எல்லளவு கூட காணாத ஜென்மங்கள் 2ம் மங்கை பருவத்திற்கு முன்னாலேயே குறைபட்டு போனவர்களாம். பரஸ்பர அனுதாபத்தினால் ஒரு சிநேகிதம். 2 பேரும் சேர்ந்துதான் வருவார்கள் போவார்கள். விருப்பு வெறுப்பில்லாத மரக்கட்டைகள், உணர்ச்சி மாய்ந்து போன மரப்பின் உருவாக சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த கிழங்கள். அவர்களை கடந்து போனதும் தர்மு உள்ளே சிவசன்னதியில் நின்று வேண்டிக் கொண்டிருப்பது தெரிந்தது. உன்னை விட இந்த 2 எவ்வளவோ கொடுத்து வச்சவ. முக்காடிட்டு கொள்கிற பாக்கியமாவது இவர்களுக்கு இருக்கு. நீ வெறும் சுமங்கலை கட்ட என்று தர்முவை நினைத்து என் நெஞ்சு குரல் கொடுத்தது. நான் உள்ளே போனதும் சட்டென்று திரும்பி என்னை பார்த்து விட்டார் அவள். உடனே வேதனையையும் வெக்கத்தையும் ஒரு புன்சிரிப்பில் புதைத்து கொண்டு வேறென்று அந்த இடத்தை விட்டு பறந்து போய்விட்டாள். கட்டுக்கூந்தல் அவளுடைய பிடரியில் புரண்டு கொண்டிருந்தது. முன்தலை பக்கவாட்டில் ஒன்றோடு முன் சேராமல் பரங்கி கொடியின் பற்று சுருளை போல 2 சுருள்கள் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஆடி அதிர்ந்து கொண்டே வந்தன. அவளை கருப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அட்டைக்கறி அல்ல. மெல்லிய உயரமான தேகம், கையில் 4-5 ஜோடி இருக்கும். மஞ்சளும் நீளமும் கலந்த ரப்பர் வளையல்கள், கழுத்தில் முலாம் தோய்ந்த சங்கிலி, அதுவும் முலாம் தேய்ந்து பல்லை இழைத்தது. ஒரு பூ போட்ட வாயில் புடவை, பளபளவென்று தங்க நிறத்தில் கைக்கு வழுவழுக்கும் செயற்கை பட்டு ரவிக்கை, நிகு நிகுவென்ற ஒரு புது மெருகு அந்த உடல் முழுவதும் ஊடுருவி நின்றது. என்னை கண்டுவிட்டு அவள் வெக்கி ஓடியதற்கு காரணம் இது. 2 மாதத்துக்கு முன் 2ஆங்கால பூஜைக்கு பிறகு கோவிலுக்கு போன போது நடந்தது. பிரகாரத்தை வலம் வருவதற்காக சென்றேன். துர்க்கை அம்மனுக்கு முன்னால் என்று இந்த தர்மு வேண்டிக் கொண்டிருந்தான். அழும் குரலில் நான் வந்ததை கவனிக்காத அளவுக்கு அவ்வளவு சோகம் அவள் மனத்தையும் புலன்களையும் மறைத்திருக்கத்தான் வேண்டும். ஈஸ்வரி, 2 நாளாக வயிறு காயறது. இன்னைக்காவது கண்ணை திறந்து பார்க்கணும். தாராள மனசுள்ளவனா ஒருத்தனை கொண்டு வந்து விட்டு தொலைச்சா என்னவாம் என்று வேண்டிக் கொண்டிருந்தாள் அவள். இதை கேட்டுக்கொண்டே போனேன். 2 வினாடி கழித்து சட்டென்று என்னை பார்த்தவள் மறண்டு நின்றாள். என்ன செய்ய? வேண்டுமென்று ஒட்டு கேட்கவில்லையே. ஈஸ்வரி, என் தங்கையை காப்பாற்றிடு. தாராள மனசுள்ளவனா ஒருத்தனை பார்த்து அவளுக்கு முடிச்சிடு தாயே என்று தயங்கி தயங்கி வேண்டுகோள் முடிந்தது. உண்மையான முடிவாக இருந்தால் குரலில் இவ்வளவு அசடு தட்டுவானேன்? பயந்து கொண்டு அவசர அவசரமாக அவள்தான் ஓடுவானேன்? அவள் போனதும் துர்க்கை அம்மனை பார்த்து கொண்டே நின்றேன். கல்லில் வடிந்த அந்த புன்முறுவலுக்கு என்ன பொருள்? மகிஷாசுரனை மர்தனம் செய்கிற எனக்கு இந்த உத்தியோகம் கூடவா? இந்த பிரார்த்தனையை கொடுத்து விடலாமா? கடைசியில் தங்கை கெங்கிலை என்று சொன்னது உன்னை ஏமாற்றத்தான், என்னை ஏமாற்ற இல்லை. ஆனால் நீ கூட ஏமாறவில்லை என்று என் உள்ளம் கிளர்ந்து புகைந்தது. கோபம் வந்தது. யார் மேல் என்றுதான் தெரியவில்லை. கொஞ்சம் தொண்டையை கூட அடைத்தது. வெளியிலே இந்த வேண்டுகோளை நினைத்து யாரும் எதுவும் பதைப்பதைப்பதாக காணவில்லை. துர்க்கைக்கு முன் மினுங்கின விளக்கு சாந்தமாக அசையாமல் மினுங்கிற்று. தட்சிணாமூர்த்தி மௌனமாக உட்கார்ந்திருந்தார். கோயில் மேனேஜர் நிமிராமல் கணக்கு போட்டு கொண்டிருந்தார். மேனேஜர் தலைக்கு மேல் தொங்கின கூண்டிற்குள்ளே கிளி கண்ணை மூடி தவத்தில் இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் கௌரியிடம் சொன்னேன். தெய்வம் நல்ல புத்தி கொடுக்கும், ஞானம் கொடுக்கும், விவேகம் கொடுக்கும். இப்போ இதுவும் கொடுக்குமான்னு தெரிகிறது என்று என் படபடப்பை கிண்டல் செய்தாள் கௌரி. ஏன் கொடுக்கப்படாதா என்றேன் நான். கொடுக்கணுன்னு தான் சொல்கிறேன். எந்த காரியத்துக்கும் தெய்வ பலம் வேணும். திருடனுக்கு கூட ஒரு தெய்வம் உண்டு. அந்த மாதிரி தேவடியாளுக்கு ஒரு தெய்வம் வேண்டாமா? நல்ல ஆளாக கொண்டு வந்து விடுன்னா விடத்தானே வேணும் அது என்றாள் கௌரி. அந்த பொண்ணு அழுதுண்டே வேண்டிடுத்து. கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கப்படாதா? தன்னை அறியாமல் கஷ்டம் பொறுக்காமல் புலம்பியிருக்கு. என் காதில் விழுந்து உன் காதிலையும் விழுந்து சிரிப்பாக சிரிக்கணும்னு இருக்கு. வேற என்ன என்றேன் நான்.
நீ வரதை பார்த்துட்டு தான் அப்படி கொஞ்சம் உறக்க வேண்டிட்டாலோ என்னமோ என்றாள் கௌரி. அப்படி இருந்திருந்தா உன் அளவு சமாச்சாரம் எட்டி விடுமா என்ன என்றேன் நான். பேஷ், அவ்வளவு கெட்டிக்காரரா நீங்கள்? வாஸ்தவந்தான், உங்களுக்கு தாராள மனசு தான். கையிலே தான் காசு இருக்கிறதில்ல. அதனால தான் அனுதாபம் இங்கே வந்து அருள் பிரவாகமாக ஓடுறது என்றாள் கௌரி. போருமே, நீ பேசுறது வேண்டி இருக்குல்ல, இங்கிதம் தெரியாமல் என்ன பேச்சு இது என்றேன். யார் அந்த பொண்ணு என்று நான் கேட்க, யாரோ தெரியலை, கருப்பா ஒசரமாக சுருட்ட மயிராக இருக்குது, முகம் கலையாக இருக்குது என்றேன். கருப்பா ஒசரமாவா? ஆமாம் என்றாள் கௌரி. பல்லு கோணலாக இருக்குமோ என்றவள் கேட்க, அது என்னமோ பல்ல பார்க்கலனா என்றேன். யார் அது, வேடிக்கையாக இருக்கே என்று சொல்ல, வாசலோடு கூட அடிக்கடி போகும். மறுநாளைக்கு அந்த பெண் வாசலோடு போனாள். கூட அவள் தாய் போய் கொண்டிருந்தாள். அவசர அவசரமாக கௌரியை கூப்பிட்டேன். அவள் வருவதற்குள் ஜன்னல் கோணத்தை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். வாசலுக்குள் ஓடி போய் பார்க்க சொன்னேன். கௌரி ஒரு நிமிடம் கழித்து வந்தாள். இதுவா, இது இருச கெட்டதுன்னா, இதுக்கு தானே இத்தனை புலம்பினேல் என்றாள் கௌரி. யார் அது, உனக்கு தெரியுமோ என்று நான் கேட்க, தெரியறது என்ன, குளம், சந்தி, கடத்தெரு, எங்கே பார்த்தாலும் நிற்கிறதே, காலமே கிடையாது, மத்தியானம் கிடையாது, ராத்திரி கிடையாது, எடுபட்ட குடும்பம் என்றாள் கௌரி. அதுதான் தெரிகிறதே, அவள் யாருன்னு கேட்குற என்று நான் சொல்ல, யாருன்னா முருங்கைக்காயின்னா முருங்கைக்காய் தான், எந்த ஊர் எந்த கொல்லை இதெல்லாமா கேட்கணும் என்றாள் கௌரி. இது முருங்கைக்காயா என்று நான் சொல்ல, முருங்கைக்காய் தான், வேணும்னா நீங்கள் போய் விசாரித்து தெரிஞ்சுக்கங்களேன், இந்த வம்பு தும்பெல்லாம் எழுதி உங்களுக்கு காசா பண்ணணும். அதுதான் சீனு மாமா இருக்காரு, அக்கப்பூர் ஆஃபீஸர், அவரை கேட்டால் சொல்லுறது என்றாள் கௌரி. 4-5 நாள் கழித்து சீனு ஐயரின் கடையில் உட்கார்ந்திருந்த போது தாயும் பெண்ணும் ஒருவர் பின் ஒருவராய் போவதை சுட்டி காட்டி கேட்டேன். இது யார் சார் என்று கேட்க, தெற்கு வீதியில் இருக்கா, இது ஒரு தினுசு என்றார் சீனு ஐயர். அப்படின்னா என்று நான் கேட்க, நான் நேராக பார்க்கல சார், சொல்லிக்கிறா என்றார் சீனு ஐயர். என்ன சொல்லிக்கிறா என்று நான் கேட்க, ஒன்றுன்னா 10 சொல்லும் ஊர், நானும் சரியாக விசாரிக்காமல் சொல்ல மாட்டேன் என்று சீனு ஐயர் சொல்ல, நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லலையே என்றேன். என்னத்தை சொல்கிறதா, எல்லாம் அதுதான், வேற என்ன என்றார் சீனு ஐயர். எது என்று நான் கேட்க, மந்திர சாமான்னு ஒருத்தன் இருந்தான், பஞ்சாங்கக்காரன், பொல்லாதவன், ஆனால் மகா உபகாரி, ரொம்ப நீக்கு போக்கு தெரிஞ்சவன், நன்னா பேசுவான், 8 கண்ணும் விட்டெறிஞ்சது. மில்லு செட்டியாருக்கெல்லாம் அவன் சொன்னா தேவவாக்கு. அவன் பொண்ணு தான் இது, அவன் பொண்டாட்டி தான் இந்த வீடோ. அவன் ஜோசியம் சொன்னான்னா ரிஷி வாக்கு மாதிரி தான். இன்ன வருஷம், இன்ன மாதம், இன்ன தேதி, இத்தனையாவது மணிக்கு இன்னது நடக்கும்னு பிரம்மதண்டத்தை தலையில் வச்சா போல சொல்லுவான். அப்படியே ஒரு வினாடி பெசகாமல் நடக்கும். இந்த காவேரி மேற்கு முகமாக போனாலும் போகும், அவன் சொல்கிறது தப்பாகாது. பாம்பு கடிக்கு தேல் கடிக்கு மந்திரிப்பான், ஆகாசத்துக்கும் பூமிக்கும் உதிச்சுண்டு வருவான். தேல் கடிச்சுதா, என்னது உன்னையா தேல் கடிச்சது என்பான் சாமா சிரிச்சுண்டே. சரியாக போயிடுத்தே, எங்கே கொட்டினதுன்னே தெரியலையேன்னு திரும்பி போயிடுவான். வந்ததும் சாமா பிசாசு கூட ஓட்டுவான். நடத்த தான் கொஞ்சம் பவராது. பூர்வீகமாக 1.5 வேலி சர்வமானிய சொத்து இருந்தது, எல்லாத்தையும் தொலைச்சான். 40 வயசுக்கு அப்புறம் திடீர்னு பாரிச வாயு வந்து ஒரு பக்கம் பூரா சுவாதீனம் இல்லாமல் போயிடுது. 7 வருஷம் படுத்த படுக்கையாக கடந்தான்.
சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. பேங்கில் 400-500ன்னு போட்டிருந்தான். இதோ போகிறதே இந்த பொல்லி கல்யாணத்துக்கு செலவழிஞ்சு போச்சு. என்ன செய்கிறது? சாப்பிட்டாகணுமே. அவன் பொண்டாட்டி அவன் இருக்கிற போதே இப்படி ஆரம்பிச்சிட்டா. இந்த பெண்ணோட ஆம்படையானுக்கு கல்யாணமாகி 4 மாதம் கழித்து தான் இதெல்லாம் தெரிஞ்சுது. அழைச்சி வச்சுட்டு இருந்தான் மதுரையில். சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே அடித்து விரட்டி போட்டான். தாயார் அப்படி இருந்தால் பொண்ணு என்ன செய்யும்? அப்பெல்லாம் இந்த பொண்ணு யோகியந்தான் இருந்தது. அது வாழா வெட்டியாக வந்து சேர்ந்ததும் அம்மாவுக்கு அரி இப்படி பழைக்கப்பட்டா. 7-8 குழந்தைங்க. வீட்டோட இந்த விடவுக்கு ஒரு அம்மா கிழவி வேற இருக்கா. என்ன செய்கிறது? கிளப்பில் இந்த 2ம் அரைக்கிறது. என்னத்தை கிடைக்க போகிறது? ஒரு நாள் முழுக்க அரைச்சா 8 கிடைக்கிறதே கஷ்டம். 10 பேர் இருக்க குடும்பம். 1 ரூபாயில் தினமும் ஓடுமோ? இப்படித்தான் பிழைக்க வேணும். என்னவோ, யார் கண்டா? நேரில் பார்த்ததில்லை, சொல்ல கேள்வி. நானும் நிச்சயமாக தெரியாட்டா சொல்ல மாட்டேன் என்று மறுபடியும் அதே முத்தாய்ப்பு வைத்து முடித்தார் சீனு மாமா. என்ன கஷ்டம் என்று நான் கேட்க, கஷ்டம்தான். ஆனால் நகையும் நட்டும் வீடு நிலமும் வச்சுண்டு சில பேர் ஊர் சிரிக்கிறதுக்கு இது ஒன்றும் கெட்டு போயிடலை. பெரியாத்து சமாச்சாரம் தெரியுமோ இல்லையோ என்று தமக்கு பிடிக்காத யாரை பற்றியோ தொடங்கிவிட்டார் சீனு. அப்படியெல்லாம் திமிர் பிடிச்சி போக்கிரித்தனம் பண்ணுறா. அதுக்கு கேட்பாரில்ல. பணம் எல்லாத்துக்கும் பிராயச்சிந்தம் பண்ணிவிடும். இந்த மாதிரி நாதன் இல்லாமல் சோத்துக்கும் இல்லாமல் எடுபடுத்தோ அவ்வளவுதான். கட்டுப்பாடு காயாத எல்லாம் அமர்க்கலப்பட்டது. சாமா இருந்தபோது ஜோசியன்னு வாசல் திண்ணையில் திருச்சிராப்பள்ளி எங்கே, மதுரை எங்கே, கடலூர் எங்கேன்னு பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் வந்து காத்துன்ருக்கும். காரும் குதிரை வண்டியுமா வாசலில் அதும் பாட்டுக்கு அவுத்து போட்டு கிடக்கும். வியாபாரிகள் மிராசுதாரர்கள் ஒன்றும் அப்ப சப்பையாக இராது. அவன் அப்படி இருந்ததுக்கு கடைசியில் சொல்லி மாளாது. அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டான். போராதுன்னு இதுகள் வேற இப்படி சிரிக்கிறதுகள். ஊரில் ஒருத்தரும் போக்குவரத்து கிடையாது. அந்த வீடு மாத்திரம் இருக்குது. அதுவும் இடிஞ்சும் கிடஞ்சும் யார் தலையில் விழலான்னு காத்துன்ருக்கு. சாமா இருக்கிற போது அக்ரஹாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தோசைக்கு இட்லிக்கு அரைச்சி கொடுப்பா. ஒரு கல்யாண விசேஷன்னா இட்லி வார்க்கிறது, அப்பளம் இட்டு கொடுக்கறது, இப்படி ஏதாவது காரியம் செஞ்சு கொடுப்பா. ஆனால் ஒரு தினுசுங்கிற செய்தி தெரிஞ்சதோ இல்லையோ எல்லாம் நின்று போச்சு. ஒரு வீட்லேயும் உத்து செங்கல் ஏற விடலை. கடை தெருவில் ஹோட்டலில் வேலை செய்கிறதுகள் என்றார் சீனுவையர். எதிர்பார்க்கவில்லை. அவர் மனதையே கரைக்கிறதுனால் உண்மையைத்தான் கரைக்க முடியும். அவர் சொன்னது உண்மைதான். கௌரி சொன்னதும் உண்மைதான். எதிர்பாராத இடங்களிலெல்லாம் அந்த பெண்ணை பார்த்து மனம் துணுக்குற்றது. இரவு 9 மணிக்கு நடமாட்டம் இல்லாத தெருவில் போய்கொண்டிருப்பாள். போலீஸ் கான்ஸ்டபிளோடு ஸ்டேஷன் வாசலில் பேசிக்கொண்டிருப்பாள். வெற்றிலைக்காரனோடு ஹாசியத்தில் ஈடுபட்டிருப்பாள். இரவில் தேர்முட்டியின் கருநிழலில் நின்று கொண்டிருப்பாள். வாடகைக்கார் ஷெட்டின் முன்னால் நின்று சிரித்து பேசிக்கொண்டிருப்பாள். கௌரியிடம் சொன்னேன், கௌரவம் என்ன, மதிப்பு என்ன? இதில் பொம்நாட்டி ஜென்மம் எத்தனை நாளைக்கு தேடிண்டு வருவா? முதல்ல அப்படித்தான் இருந்திருக்கும். இப்போ இவளே தேடிண்டு போகிற காலம் வந்துடுத்து. இல்லாட்டா இப்படி சந்தியாக நிற்பானே. இனிமேல் ஒரே வேகமாகத்தான் போகும். வியாதி, ஆஸ்பத்திரி, பிச்சை, சத்திரத்து சாப்பாடு, எதை தடுக்க முடியும்? துர்க்கை அம்மன் கிட்டவே வந்து பிழப்புக்கு மன்றாட காலம் வந்துவிட்டது என்றேன். கேட்கறது தான் கேட்டாலே பணம் வேணும், கஷ்டம் வெடியணும் அப்படின்னு அழப்படாதோ? நல்ல ஆளை பிடிச்சி தரணும்னு தானே கேட்கணும் என்றான். அவள் வேலை செஞ்சு பிழைக்கிறவ. ஒரு வேலையும் செய்யாமல் திடீர்னு பணம் வந்து குதிக்கும்னு நம்புகிற இனம் இல்லை. ஏதாவது கொடுக்கத்தான் இந்த உலகத்திட்டேருந்து ஏதாவது கறந்து சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவ. தெரிஞ்சுதா என்றேன். என்ன தெரிஞ்சுதா? இது ஒரு வேலையா? கௌரியின் சாமர்த்தியத்தை கண்டு எனக்கு வியப்பாக இருந்தது.
வீட்டில் இருந்து கொண்டே அவள் எப்படி செய்தி களஞ்சியமாக, அபிப்பிராய களஞ்சியமாக விளங்குகிறாள்? இனிமே ஒரே வேகமாகத்தான் போகும். ஆனால் இவ்வளவு வேகமாக போய் எல்லாம் அடங்கிடுன்னு நான் நினைக்கல என்றாள். சாப்பிட்டானதும் கேட்டேன், என்ன உடம்பா அதுக்கு என்று. பளிச்சென்று எனக்கு முந்தா நாள் இரவு அவளை கோவில் பார்த்தது நினைவுக்கு வந்தது. தோளிலும் உடலிலும் ஊடுருவி கண்ணை கவர்ந்த அந்த மெருகு நினைவுக்கு வந்தது. அக்கப்போர் சீனிவிடம் இவ்வளவு தயவை நான் அரை சாப்பாட்டுக்கு பருவம் கடந்து 6 வருஷத்திற்கு அப்புறம் வரக்கூடிய மெருகல்ல அது. தாய்மையின் ஒளி, வயிற்றில் வளர்ந்த சிசுவின் ஒளி, செவ்வட்டையின் ஒளி மாதிரி அது என்னை இப்போது பதற அடித்தது. அவள் அம்மாக்காரி இருக்காளே, டாக்டர்கிட்ட போய் கேட்டாலாம். 50 ரூபா பணம் கேட்டானா அந்த தடியன். கடைசியில் வாசக்கதவு கொல்லைக்கதவு எல்லாம் சாத்திப்புட்டு இவளை அந்த பெண்ணு வாயில் வைக்கோல் துணி எல்லாத்தையும் வச்சு திணிச்சு வைத்தியம் பண்ணினாலாம். அப்படியே அலறவும் முடியாமல் உசம்பவும் முடியாமல் எல்லாமே அடங்கி போச்சான் அப்படின்னு நம்ம பூக்காரி சொல்கிறா. ஆனால் குருக்க பொண்டாட்டி சொன்னாலாம், அந்த அம்மாக்காரி கண்ணாடியை பொடி பண்ணி தண்ணியில் கலந்து அந்த பொண்ணை குடிக்க சொன்னாலாம். அது குடிச்சுப்புட்டு வயிற்று வலியில் ஐயோன்னு ஊரே கொலை நடுங்க கத்தி தீர்த்து பிடிச்சான். அப்புறம்தான் துணியை வாயில் வச்சு அடைச்சி அழுகையே அடைக்கினாலாம். அது உயிரையே அடக்கி பிடித்து என்றாள் கௌரி. கேட்கும்போதே வயிறை புரட்டிட்டு எனக்கு. கௌரி குழந்தை மாதிரி விசித்து விசித்து அழ ஆரம்பித்து விட்டாள். என்னையும் அது தளர செய்து விட்டது. அந்த பொண்ணு ஊற்றின என்னைக்காவது மன இறங்கப்படாத அந்த சாமி இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிண்டு உட்கார்ந்துருக்கே. துர்க்கைக்கு முன்னாடி நின்றுட்டு அழுதேனாலே பொம்மநாட்டி கண்ணால் ஜலமிட்டா உருப்பிடுமா அந்த தெய்வம்? அவள் யாராக இருந்தா என்ன? மனக உருகி கண்ணால் ஜலம் விடுத்தே அது என்று கௌரி உமைய துவங்கிவிட்டாள். கோயிலை ஒட்டினார் போல் இருந்தது மேனேஜர் வீடு. சென்று கதவை தட்டினேன். யாரு என்றார். நான் தான் சார் என்றேன். கதவை திறந்து கொண்டு வந்தார் அவர். வாசல் விளக்கு பளிச்சென்று எரிந்தது. ஓ சாரா, வாங்க வாங்க, எங்கே இப்படி அபூர்வமா என்றார் மேனேஜர். கோவிலில் பூஜை இல்லைன்னு கேள்விப்பட்டேன் என்று சொல்ல, ஆமாம் சார், ஒரு சாவு தெற்கு தெருவில் என்றார் மேனேஜர். அதுதான் கேள்விப்பட்டேன், அது விஷயமாக தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றான். என்ன என்று மேனேஜர் கேட்க, கோபுரத்து விளக்கு இல்லாமல் தெருவே இருண்டு கிடக்கு, ஊரில் திருட்டு பயமாக இருக்குது, அதுதான் என்றேன். ஒரு நாள் இப்படித்தான் இருக்கட்டுமேனு நினச்சேன் என்றார் மேனேஜர். இது என்ன அர்த்தமில்லாத பதில்? திகைப்பாக இருந்தது எனக்கு. பேசாமல் உட்கார்ந்திருந்தேன். 1-2 நிமிடங்களாயின. இருவரும் பேசவில்லை. என்ன இப்படி பதில் சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இந்த சாவுக்கு துக்கம் கொண்டாடணும் போல இருக்கு. செத்து போனது யாருன்னு தெரியுமல்ல உங்களுக்கு என்றார் மேனேஜர். தெரியும், ரொம்ப கன்றாவி என்றேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே, கோவிலுக்கு வருமே அந்த பொண்ணு தான். சிரிச்சு போன குடும்பம்தான், ஒப்புத்துக்கிறேன். ஆனால் செத்து போனதுக்கப்புறம் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னா இது என்ன மனுஷன் கூட இருக்கிற தெருவா? காக்கா கூட ஒரு காக்கா செத்து போச்சுன்னா கூட்டம் கூட்டமாக அலறி தீர்த்து விடும்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கு போன உசுறு, ஒரு பய எட்டி பார்க்கல. வீட்டில் இருக்கிறது அத்தனையும் பொம்பளை, எல்லாம் சின்னஞ்சிறுசு. அப்படி என்ன இப்போ குடிமுடிய போச்சு? அவங்க கெட்டு போயிட்டாங்க. நாதன் இல்லாமல் கெட்டு போன குடும்பம், பசிக்கு பலியான குடும்பம். என்ன அக்கிரமம் சார்! இந்த மாதிரி மிருகங்களை பார்த்ததில்லைனா. நானும் 4 ஊரில் இருந்திருக்கேன் என்றார் மேனேஜர். மேனேஜரின் உதடு துடித்தது. கரகரவென்று கண்ணில் நீர் பெருகிற்று. பேச முடியாமல் நின்றார். சற்று கழித்து கண்ணை துடைத்து கொண்டு ஒரு பெருமூச்சல் துக்கத்தை இறக்கி கொண்டார். இன்னைக்கு கடவுள் வெளிச்சம் கேட்பானா? கேட்க மாட்டான். ஊருக்கு மட்டும் என்ன வெளிச்சம்? எத்தனை வெளிச்சம் போட்டால் என்ன? நம்ம இருட்டு கலைய போகிறதில்ல. இப்படித்தான் தவிக்கட்டமே ஒரு நாளைக்கு.
ஆத்திரம் அவர் முகத்தில் ஜொலித்தது. கோயிலுக்கு பூஜை செய்தாகணும். இன்னும் பணத்தை தூக்கின பாடில்லை. யாரை தூக்குவாங்க? ஊரு கட்டுப்பாடா, ஊர் தலையில் இடி விழ என்றார் மேனேஜர். நான் பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தேன். ஆத்திரம் தணிந்ததும் அவர் சொன்னார், 10 மணி வரையில் பார்க்க போகிறேன். அப்புறம் நாது இல்லைன்னா நாயனக்காரர் 2 ஆளை கொண்டான்னு இருக்க. 4 பேருமா தூக்கிண்டு போயிடலான்னு இருக்கோம். வேற என்ன செய்கிறது? கோயிலை திறந்தாகணும் என்றார் மேனேஜர். நான் வேணா வரேன் என்று சொல்ல, நீங்களா? என்னத்துக்காக? பேசாமல் நல்ல பிள்ளையா இருங்க. இது ரொம்ப ஆபத்தான சமாச்சாரம். தனி ஆளோட போடுற சண்டை இல்லை என்றார் மேனேஜர். மோசமாக போச்சு. பிழைக்க இடமா இல்லை வேற என்று இழுத்தேன். ஆனால் எனக்கு பயமாகத்தான் இருந்தது. இதை பாருங்க, எனக்காக சொல்ல வேணாம். நான் ஒன்றும் உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்க மாட்டேன். நிசமாக தைரியம் இருந்ததுன்னா வாங்க. இல்லை எனக்காகலாம் என்றார் மேனேஜர். பரவாயில்லைங்க என்றேன். என்னமோ உங்கள் இஷ்டம். ஆனால் தெருவுக்கு மட்டும் விளக்கு கிடையாது. நாளை ராத்திரி வரையிலும் நிச்சயமாக கிடையாது. அந்த துர்க்கை அம்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு ராசி. விளக்கு கிடையாது, இப்போவே சொல்லிவிட்டேன் என்றார் மேனேஜர். சரி என்றேன். விளக்கை அணைத்து வாசல் கதவை சாத்திக்கொள்ள சொல்லிவிட்டு துண்டை போட்டுக்கிண்டு கிளம்பினார் அவர். இருட்டில் தட்டி தட்டி கிழக்கு வீதி வெளிச்சத்திற்கு வந்தோம். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து ஒரு பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.